என்ன காலையிலே பாம்பாட்டுறான் வைத்த பவுனு? டே பவுனு, பவுனு என்னங்க? என்னங்க வா? ஏய் ஏன்டா இப்பெல்லாம் குடிக்கிறீங்க? கெப்பாசிட்டிக்கு மேல குடிக்க கூடாது. என்னை பார்த்தா 90க்கு மேல தாங்க. இந்தா டிஃபன் ரெடியா இருக்கு, வந்து சாப்பிடு. ஃப்ரீயா கொடுத்தா எனக்கு 2 எங்க அப்பனுக்கு 2ன்னு கேட்பானுங்க. வா. நேத்து ராத்திரி பார்த்த நாயர் இவர் தானா? என்ன இருந்தாலும் நாயர அறுத்துட்டியே ஒயர. இவன் எதுக்கு இங்க வந்து படுத்திருக்கான்? செவத்தை பார்த்த நாய் மாதிரி களை தூக்கிட்டு படுத்திருக்கான். ஏய் ஏய் செம்பிளி எந்திரா. ஏய் செம்பிளி, ஏன் சாவடிக்கிற? என் பேரு செம்பலே அல்ல, கார்த்திகா. கார்த்திகா ஒரு காக்கா. இந்தா காஃபி குடி, டிஃபன் ரெடி ஆச்சு, வந்து அமுக்கு. என்ன எழவடாவா? கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேன். என் ஊர்ல எவ்வளவு மரியாதை இருக்குன்னு அறியோ? ரொம்ப தழும்புதே. நான் வந்துட்டேன். காஃபி. ஐயோ காஃபி. யூ சோ ஸ்வீட். தேங்க் யூ. பல 5 டைம்ஸ் ஆட் ஆயிடுச்சு. அங்கிள் உங்களுக்கு ஏன் ஆடுது கை? காஃபிக்கு கரண்ட் அடிச்சிருச்சுமா. ஒண்ணுமே சரியில்லை அங்கிள். மாத்திரை போட்டுமா? வேணாம், நல்லா இருக்கிறேன். பாயிண்ட்ஸ்க்காக இப்படி எல்லாம் பண்றியா? இரு இப்ப நான் பண்றேன். அங்கிள் யூ ஆர் சோ கியூட். ஹே காஃபி. தேங்க் யூ. வெள்ள கவுண்டா, கொல்ல போயிட்டியடா, கொல்ல போயிட்டியே. எத்தனை நாள் காஃபி போட்டு கொடுத்துருக்கேன், ஒரு தேங்க்ஸ் ஆக சொன்னால என் பொண்டாட்டி இல்ல. டிடி பாஸ் 7 நாள்ல இந்த மாதிரி கிடைச்சா 7 ஜென்மத்துக்கு இருப்பேன். தேங்க்யூ டிடி பாஸ். டேய் எந்திரா, காஃபி குடிக்கலாம். ஏன்டா அப்படி பொத்திட்டு உட்காந்துருக்க? முடியலடா சாமி, அது ஒரு பெரிய கதை. அதையே கேக்குறீங்க? போக சொல்றேன்னு உனக்கு தான் புரியாது. இந்தா காஃபியை குடி. ஓ பாவம், கரை ஒதுங்கின திமிங்கல மாதிரி திரும்பி படுத்திருக்கான். டேய் எந்திரடா செல்லம். டேய் தூங்குனது போதும், எந்திரடா. அப்பவே கேட்டீங்கல்ல ஏன் இங்க உட்கார்ந்துருக்கேன்னு? இப்ப புரியுதா? டேய் ரோசனா, காலையில காஃபிக்கு சக்கரை போட்டா உப்பாயிருச்சுடா. டேய் இனிமே நீ காலையில காஃபி கேளு. திருப்பி விட்டுட்டாடா, சாக்கடை நாத்த அடிக்குதா, நாசமா போன உனக்கு. மறுபடியும் குளிக்க வச்சுட்டானே சனியை முடிச்சவன். விட்டுறாதடா. நாயரே ஒரு 4 இட்லி போடுறது. கொறடா, 4 பேர் உன்னை சுமக்கிறவன் திட்ட போறான். வேக்ஸ் பண்ணி தண்ணி போட்டு கழுவிட்டா. காலையே இவ்வளவு கோஆபரேட் பண்றாளே. சல்லா குட்டி, தகா குட்டி, பயா குட்டி. இவன் ரியாக்ஷனே தப்பா இருக்கே. பவன், நானு அவள் இல்ல, அவன். சொரிஞ்சு சொரிஞ்சு ரத்தம் வர வச்சுட்டா. மொரட்டு முடி இருக்கும் போதே குனிஞ்சு பாத்துருக்கோம். சரி பாண்டி, எனக்கு நானே துப்பிக்க வேண்டியதான். நாயரே ஏய் இத பாருடா, தீந்து போச்சுடா பாயாசம். ஓ அதுவா? முந்திரி கிஸ்மிஸ் போட்டு பாயாசம் பண்ணிருக்கேன், அதை போய் எடுத்துட்டு வரேன். பிளான் பண்ணது எல்லாமே நாசமா போச்சு. ஃப்ரண்ட் பேக் 2 பக்கமும் இருமுவேன். எவன்டா பாயாசம் குடிச்சது? ஏய் உங்கள எவனா தான் குடிச்சிருக்கீங்க? அத கரெக்ட்டா உண்மையை சொல்லிருங்க. பாயாசத்தை குடிச்சிட்டு இருக்கறோம். எவன்டா அது? நாயரே நான் குடிக்கல. நாயரே என்ன தப்பா பார்க்காத, சத்தியமா சொல்றேன் நான் குடிக்கல. நீ குடிக்கலனா அப்புறம் பேயடா வந்து குடிச்சிச்சு. பேய் குடிச்சிருக்க, வெளியில இருக்க சாரி நாய் குடிச்சிருக்கான். சத்தியமா நான் குடிக்கல. எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். ஹாய், குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருந்துச்சு உங்களுடைய முதல் நாள் அனுபவம்? ஏய் சூப்பர். உனக்கு சூப்பரா தான் பாருங்க. அப்படிதானே பவனே? முதல் நாள் டாஸ்காக குட்றாங்க.
முதல் நாள் கிளீனிங் டாஸ்கை பரிபூரணமாக நிறைவேற்றிய கண்டஸ்டன்ட்களுக்கு டிடி பாஸ் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். மற்றும் முதல் நாள் கேப்டன்ஷிப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றிய வெள்ள கவுண்டருக்கு டிடி பாஸ் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். டிடி பாஸ் இரண்டாம் நாள் டாஸ்கை அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் என்டர்டெயின்மெண்ட் டாஸ்க். எல்லோரும் அவரவர்கள் திறமையை காட்ட வேண்டிய தருணம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் உங்களை பார்க்க இருக்கிறார்கள். மற்றும் இன்றைய கேப்டனாக ரோஷன் அவர்கள் அறிவிக்கப்படுகிறார். உங்க யாருக்கும் இந்த ஷோ பத்தின சீரியஸ்னஸ் இல்லன்னு தோணுது. அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போக கூடாதுன்னு டிடி பாஸ் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னாருல்ல. இந்த ஷோவோட ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கீங்க. as per agreement பிரகாரம் இந்த நிமிஷமே உங்க எல்லாரையும் டைரக்டா எலிமினேட் பண்ண முடியும். டிடி பாஸோட ரூல்ஸை யாரும் பிரேக் பண்ண கூடாது. டேய் நீ சொல்லி நிக்கிற அவன் வர ஒண்ணும் தெரியாத மாதிரி கம்மன்னு இருக்கறான். யோ குதிசுரா அவங்க ரெண்டு பேர் காரி துப்புறது உன்னதான். என்ன எதுக்கு திட்டானுங்க? மூஞ்ச உடைச்சு போடுவாமா. என் பேரை சொல்லி திட்டினதானே என்ன தெரியும் எனக்கு. ஏய் பட்ட கவுண்டரே, யாரா உனக்கு வெள்ளை கவுண்டர்னு பேர் வச்சவன்? காரி துப்பினுங்கிறது உன்னதான். அட டேய், ராத்திரி ஃபுல்லா குஸ்ட் சைலண்டா தூங்குறத விட்டு வைலண்டா போய் அந்த சீக்ரெட் ரூமை திறந்து விட்ட. யோ வேலை இல்லாத அமட்டேன் மகளை புடிச்சுன்னு சர்ச்சானா அந்த மாதிரி இருக்குது. ஆளுதான் வளர்ந்துருக்கிறத தவிர அறிவு உனக்கு சுத்தமா இல்லையா? யோ பட்ட குடிக்கிறத கொஞ்சம் கம்பெனியா. இங்க பாருங்க, மறுபடியும் சொல்றேன், இதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங். மறுபடியும் யாராவது அந்த சீக்ரெட் ரூம் பக்கம் போனீங்க அவங்கள உடனே எலிமினேட் பண்ணிடுவேன். இது டிடி பாஸோட எச்சரிக்கை. யோ நாயரே, சாக்லேட் போடுங்க. நான் குழந்தை மாதிரி அழுத்து நிக்கிறேன். அதுவும் முக்காடு போட்டுக்கிட்டு வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் சரி ஃபுல்லா சாப்பிட்டு தூங்கிடணும். புரியுதா? என்ன பண்ணும்? கண்டிக்காத சாப்பிடணுமா? ஆப்வியஸ்லி. அப்படியா? ஆமா. வேணான்னு சொல்லியும் கேப்டன் இருந்து குடிக்க வச்சுட்டு என்ன தூங்க வை. தூங்குடா. தலைவரே விடாதீங்க அவனை. வேணாம்டா எவ்வளவு சொல்லியே கேட்காம உங்களுக்கு ஊத்தி கொடுத்தான். அதுவும் ரிப்பீட்டா கொடுத்தான். அவனை விட்டுறாதீங்க. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான். அடிங்க தலைவரே. என் வீக்னஸ் உனக்கு தெரியும் தானே? அவன் ஊத்தி கொடுக்கும் போதெல்லாம் நீ பேசாம இருந்துட்டு இப்ப அவனை அடிக்கிற. ஐயோ வேணாம் தலைவரே, என்ன விட்டுருங்க தலைவரே. ஐயோ கையோட அடுப்புல வைக்க. மிஸ்டர் குத்தீஸ்வரன், ஏன் இவ்வளவு டென்ஷன் ஆகுற? ரியாலிட்டி ஷோல இதெல்லாம் காமன். பி கூல் யார். சேட்டா குறைச்சு சமாதானம் ஆகுங்க. எப்பவும் ஒரே மாதிரியே இருக்காது. சில நேரம் இப்படிதான் ஆகும். வாங்க அடுத்த காரியத்தை நோക്കാം. வாங்க. டேய் சொட்டப்படியா, நீ என்னடா காரியம் கீரியன்னு சாவு வீட்டுல சமாதானம் பண்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க? அவங்க வீட்டுல ஏதாவது சாவு விழுந்துருச்சா? வயிறு எரியுது. போட்டும் விடுங்க அங்கிள், வருத்தப்படாதீங்க. ஐயோ போச்சே, அந்த கிழவனுக்கு எப்படி மாட்டுது. அங்கிள் கவலைப்படாதீங்க அங்கிள், அதான் நான் இருக்கேன்ல, எல்லாம் சரியாயிடும். இவனுக்கு முடியெல்லாம் நிறைச்சு போச்சு. இவன் ஒருத்தருக்கும் ஆறுதல் சொல்ல முடியாது. ஆனா இவனுக்கு 2 பேர் பக்கத்துல உட்காந்து ஆறுதல் சொல்றாங்க. அதுவும் பியூட்டிஃபுல் கேர்ள்ஸ். உதவாங்கிறது நானு, உரசிக்கிட்டு சமாதானம் பேசுறது அவன்கிட்டயா? இந்த பொண்ணுங்களே எப்படிதான் வயத்தை ரொப்புறவனை தான் நம்புவாளுங்க. வயத்தை நிரப்புறாங்களா? வாட்? எவன் வாய்க்கு ருசியா போடுறானோ அவனை தான் நம்புவாளுங்க இந்த பொண்ணுங்க. அப்படியா? அடி வாங்கினது நானு, ஆறுதல் சொல்றது அவனுக்கு. நான் உங்களை சமாதானம். நீ சமாதானம் சமாதானம் பண்றது. நான் போய் சமாதானம் பண்றேன். உட்காரு. அவங்கள யாராவது ஒருத்தன் அடிக்கடா வர நூடுல்ஸ் மச்சான், இவங்களை இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. முதல்லயே அந்த சீக்ரெட் ரூமை திறந்துட்டாங்க. இதுக்கெல்லாம் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். டேரிங் வித் டெவில் ஷோவோட 4வது நாளிற்கு வரவேற்கிறோம். நேற்று கேப்டனாக இருந்த துரை மீது கொஞ்சம் அதிருப்தி இருக்கிறது. ஆனாலும் கேப்டன் பதவியை முழுமை செய்ததற்காக டிடி பாஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். இன்றைய கேப்டனாக கார்த்திக் அவர்கள் நியமிக்கப்படுகிறார். டிடி பாஸ் 4வது நாள் டாஸ்கை இப்போது அறிவிக்க இருக்கிறார். இன்றைய டாஸ்க் உங்களுடன் இருக்கும் சக போட்டியாளர்களை பயமுறுத்தி அவர்களது பாயிண்டை உங்கள் வசப்படுத்தும் பொன்னான வாய்ப்பு. யார் யாரையும் எந்த விதமாகவும் பயமுறுத்தலாம். இதில் பயந்த நபர் அவருடைய ஒவ்வொரு பாயிண்டையும் இழந்து கொண்டே வருவார். யார் அவர்களுடைய மொத்த பாயிண்ட்டும் இழக்கிறார்களோ அவர்கள் இந்த ஷோவில் இருந்து வெளியேற்றப்படுவார். இன்று வைல்ட் கார்டு என்ட்ரியில் உங்களுடன் இருப்பதற்காக விசேஷ விருந்தினர் ஒருவர் வருகிறார். அவரை அன்போடு அரவணைக்க வேண்டும் என்று டிடி பாஸ் ஆணையிடுகிறார். எனக்கு என்னமோ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் வருவார்னு தோணுது. உலகநாயகன் கமல்ஹாசன் தான் வருவாரு. இல்ல அல்டிமேட் சார் அஜித் குமார் தான் வருவார்.
நோ 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 நம்ம பச்சை தமிழன் இளைய தளபதி விஜய் தான் வருவாரு. நோ 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 சிம்பு தான் வருவாரு. இல்ல கண்டிப்பா சூர்யா தான் வருவாரு. யார் அவரு? இவ்ளோ ஸ்மோக்குக்கு நடுவுல ஒருத்தர் கதவை திறந்துட்டு வராரு. ஏன் ஒரு கதவை இத்தனை தடவை திறக்கிறாரு? யாரு தலைவர் இவரு? முட்டைக்கண்ண. அறிவோ ஹரி 1 2 3 4 5 6. இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷன் யாரையும் அனுப்பி வைப்பாங்க பார்த்தா நித்யானந்தத்தோட அப்பாவை அனுப்பி வச்சிருக்கானுங்க. யாருங்க நீங்க? தெரியலையே. கடிச்சு கடிச்சு வச்சிருவாரோ? என்ன யாருன்னு கேக்குறியா? லோஃபா யாரா? என்னையா? உன் மூஞ்ச நாய் திங்க. நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? டேய், ராத்திரி 10 மணிக்கு ஓடிவில நான் வந்தா போதும் எல்லா ஆத்மாக்களும் ஏடிஎம் கீழே நிக்கிற மாதிரி நின்னு என்ன வாட்ச் பண்ணுவாங்க. சுதேசில இருந்து பரதேசி வரைக்கும் எல்லா ஆத்மாக்களும் என்ன காப்பாத்துங்க, முத்தி கொடுங்கன்னு என் கால்ல விழுந்து கெஞ்சுவாங்க. எத்தனையோ ஆத்மாக்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஹனிமூனுக்கு அனுப்பி குழந்தை குட்டி பெத்துக்க வச்சிருக்க. என்ன பண்ண வச்சிருக்க? குழந்தை குட்டிங்க. குழந்தை குட்டிங்க. டிவி காரங்களுக்கு டிஆர்பியை சொல்லி கொடுத்ததே நான் தான். நான் டிவில வந்தா டிஆர்பி பொளந்துகிட்டு அப்படியே பெச்சுக்கிட்டு போயிடும். ஆத்மாக்களுக்கு நான் ஆனந்தம். ஆத்மாக்களோட தலையெழுத்தையே மாத்திர இந்த ஆத்மா பிரம்மாவை யாரும் கேட்டுட்டீங்களாடா? உங்களெல்லாம் கொன்னு கூவத்தோட சர்வ மூத்திர திருத்தத்துல கலந்து அப்படியே கரைச்சிருவேன். அந்த நாத்தத்திலே செத்து போறீங்க. இருங்க மந்திரம் சொல்றேன். ராத்திரி 10 மணிக்கு மேல மிட் நைட் மசாலா வர்றதுக்கு முன்னாடி டிவில வருமே ஒரு மூஞ்சி, அது இந்த மூஞ்சி தாங்க. ஓ பக்கோடா காதரா? பயணி சித்தர். சின்ன பசங்க ஏதாவது தெரியாம பண்ணிட்டாங்க. இப்போவாது என்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்களே. ஹரிவோ மரி, ஹரிவோ மரி, ஹரிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. அறிவோ மரி. இங்க கொஞ்சம் சாரி. ரெட்டிகாரு, ரெட்டி 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 சிறு ரெட்டி இங்க வர்றாங்களா? டேய் அவ இல்லடா, இளம் பெண்களின் உள்ளுறுப்புகளை திருட 18 லேடிஸ புடிச்சு ரேப் பண்ணி கொலை பண்ண உமேஷ் ரெட்டியோட ஆத்மா வருதுடா. உமேஷ் ரெட்டி காரு ரெண்டி ரெண்டி சூப்பிச்சண்டி ఈ అమ్మ వాళ్ళని వచ్చారా లేదా? எங்க நானே அவனை தேடிக்கிட்டு இருந்தேன். அவன் கையில கச்சா தொங்க விட்டுருவான். என்ன பேசுற? கொடியில நான் காய போட்டு இந்த புது ஜட்டி திருடின்னு போயிட்டான் அவன். ஏய், உன் ஜட்டி அவன் போட்டுக்க முடியும், போத்திக்கு தண்ட முடியும். சும்மா என்ன சிங்கத்தோட கர்ஜனை? யானைங்க பிளிற சத்தம், குரங்குகளோட கூத்தாட்ட சத்தம். யாரு வந்திருக்கா? அங்க பாருங்க, தந்த திருட நரம்பு மனித ரச்ச ராட்சசன் காட்டியே கலக்குன வீரப்ப வந்திருக்காரு. பாருங்க பாருங்க அண்ணே, வாங்கண்ணே உட்காருங்க. என்னாச்சு, என்ன சாப்பிடுறீங்க? எங்க அந்த வீரப்பன்? அவரை எப்படியாவது பார்க்கணும்னு ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு கூட ஒரு செல்ஃபி எடுத்து FB-ல போட்டு 6 கோடி மக்களோட லைக்க நான் அள்ளணும்னு இருந்தேன். அவரு கூட மட்டும் நான் போட்டோ எடுத்துட்டேன். ஒரே நாள்ல தமிழ்நாட்டுக்கு ஸ்டார் ஆயிடுவேன். அவர் செத்து 11 வருஷம் ஆச்சு. அவரோட நீ போட்டோ எடுக்கணும், நீ சாவலாம். நீங்க சொல்லுங்க சாமி. அடே சும்மா இருங்கடா, இவ்வளவு பெரிய மகான்களை நிக்க வச்சு பேசிட்டு இருக்கமே. வாங்க வாங்க நச்சி, வாங்க ரெட்டி, வாங்க வாங்க உட்காருங்க. 2 பேருக்கு சேர் எடுத்து போடுங்கடா. பல வேலைகள் செஞ்சு ரேகையே அழிஞ்சு போச்சப்பா. தெரியலையா? ஒண்ணுமே கண்ணுக்கு தெரியல. உங்ககிட்ட பைக் இருக்கா? இருக்கு. செல்ஃபா கிக்கா? என் வாழ்க்கையில எப்பவுமே கிக் இல்ல, ஒன்லி செல்ஃப் தான். அத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டி எல்லாம் சரியாயிடும். ஆத்மா சுவாமிகளே, ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சு கொடுத்துருக்கேன். வீரப்பன் ஆத்மா வந்து சாப்பிட்டு போய் சொல்லுங்க, இல்லன்னா எங்களை டமால் பண்ணிடுவான். அப்படியே ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாங்க. ஏமன்றி என்ன சொன்னீங்கண்ணே? இவர் யார் கூட பேசுறாரு? நான் சாப்பிட்டமா? நான் சாப்பிட்டா நீங்க சாப்பிட்ட மாதிரியா? ஐயோ, உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. நீங்க சொல்றது பெருசா, நான் செய்யறது பெருசா? நீங்க சொன்ன மாதிரியே செய்யறேன். ஆனா நீங்க சாப்பிடுறது வேண்டாம். ஒரு வேலை பண்ணுங்கப்பா, நானும் இந்த பெரிய மனுஷங்களும் மேல மீட்டிங்ல சீக்கிரட்டா டீப்பா டிஸ்கஸ் பண்ண போறோம். யாரும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இதெல்லாம் கொண்டு வந்து மேல வச்சிருங்க, நான் சாப்பிட்டுக்கிறேன். அண்ணே வாங்க போலாம். ரெட்டி யாரும் வச்சேண்டி இங்க பாருங்கப்பா, ஒண்ணு மிஸ் ஆக கூடாது. எல்லாத்தையும் கொண்டு வந்துருங்க.
அரே ஓம் யாரும் பார்க்கலையா? அரே ஓம் இலே ஜூஸ் மிஸ் ஆக கூடாது. ரக்ஷிதா மேக்கப் சூப்பரா இருக்கு. Thank you. ரம்யா ஒரு ஐடியா. ஏன் நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து அவங்கள பயமுறுத்தி வர பாயிண்ட்ஸை நம்ம ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்க கூடாது? இட்ஸ் வெரி குட் ஐடியா. லெட்ஸ் டு இட். எப்படியும் நான் ரெடியா தானே இருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் போய் அவங்கள பயமுறுத்துறேன். அதுக்கப்புறம் நீ வந்து பயமுறுத்து. ஓகேவா? சீக்கிரம் ரெடி பயமுறுத்துறீங்களா? பாயிண்ட்ஸ் எடுக்கிற பாயிண்ட்ஸ் நீ எப்படி எடுக்கிறன்னு நானும் பார்க்கறேன். எல்லா பாயிண்ட்ஸும் எனக்கு தான். இந்த ஷோவோட வின்னர் நான் தான். என்னைய பயமுறுத்துறீங்க? ஏய், நான் போட்ட மேக்கப்க்கு அப்புறம் என் ஆக்டிங்க்கும் நீங்க பயந்து போய் உங்க பாயிண்ட்ஸ் எல்லாம் எனக்கு வந்துடும். வாடி நீ ஏன் நான் பார்த்துடலாம். வந்துட்டியா வந்துட்டியா வந்துட்டியா? என்னாச்சு? டிடி பாஸ் உங்ககிட்ட பயமுறுத்த சொன்னாங்க, அடிக்க சொல்லல. இந்த ப்ரோக்ராம்ல யாரையா அடிச்சு விளையாட கூடாது. நான் யார் தெரியுமா? என்ன உரிமைக்கிட்டு இருக்க? மன்னிப்பு கேள்றி. ஏய் டிடி பாஸ், இந்த பொண்ணை எலிமினேட் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் இங்க இருந்தா என்னை அவ கொன்றுவா. நான் எங்க அம்மாவுக்கு ஒரே பையன் பாஸ். பேய் மாதிரி நடிக்கணும், பேய் மாதிரி அடிக்க கூடாது. என் பாடி தாங்காது பாஸ். அம்மாடி தாய, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க தேவையில்ல. நீ முதல்ல கிளம்பு. நீ கிளம்புறா டிடி பாஸ். ஒரே டிஸ்டர்பா இருக்குப்பா. டேய் போண்டா கோழி, கருப்பு உதட்டுக்கு வெள்ளை பெயிண்ட் அடிச்சு டொமேட்டோ சாஸ் ஊத்தி பயமுறுத்த பாக்குறியா? என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்றீங்களா? என்னம்மா சூப்பரா மேக்கப் போட்டு ஜுவல்ஸ் எல்லாம் மாட்டிட்டு வந்திருக்க. என்ன கவரிக்கிட்டகையா? இங்க பாரு, உடை அலங்காரம் நகை அலங்காரத்துல எல்லாம் நடிப்பு வராதுமா. இந்த நடிப்பு சக்கரவர்த்தி உனக்கு நடிப்பை பத்தி சிறப்பா சொல்லி தர்றேன். காமம், குரோதம், மதம், மத்சரம், லோபம், மோகம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நீ வந்து என்கிட்ட நடிச்சு காட்டணும். கமான், இன்வால்வ் ஆகணும். கண்ணுக்குள்ள கண்ணை வச்சு அற்புதமா நடிக்கணும். கமான், வரட்டும் எக்ஸ்பிரஷன் வரட்டும். மேகி மண்டையா, எனக்கு வந்தா டொமேட்டோ சாஸ், உனக்கு வந்தா பிளட்டா? இது யாருக்குன்னு தெரிய வேணாம். இப்படியே மெயின்டைன் பண்ணுவோம். ரோஷன், இவனுக்கு என்னாச்சு? ரெண்டு பேரும் என்ன பயமுறுத்தலான்னு பாக்குறீங்களா? என்ன முட்டலாக்காத. போ போ போ, ரூமுக்கு போய்க்கோ. எந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீ எடுக்க முடியாது. என்ன பாக்குற? பிராதரும் நீ போடி, போய்க்கோ. மச்சான், அங்க ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க பாருடா. மச்சி, நம்ம தான் டாஸ்க் குத்துக்கிறோம்ல, அதனால தான் அப்படி பண்ணுகிறாங்க. விடுறா, என் காலை விடுறா. என் காலை விட்டுட்டு நல்லா இருந்து நாசமா போடா போடா. குருவே, உங்க சிஷியனை என்ன ஏத்துக்குங்க. என் பொண்டாட்டி இருந்து என்னை காப்பாத்தி எனக்கு முக்தி கொடுத்து உங்க ஆசிரமத்துல என்னை சேர்த்துங்க. அங்க ஒரு சமயக்காரனா என் வாழ்க்கையை அது சரிப்பா. இந்த குஷியிலேயே இந்த 90 இல்ல தீர்த்தம் எடுத்துக்கோ.
தீர்த்தமா குருவே தேங்க்ஸ். அத விடுறா, காலை விடுறா. குருவே தீர்த்தம் என்ன பிராண்டு? நல்லா இருக்குல்ல? இன்னும் கொஞ்சம் ஊத்துங்களேன் ப்ளீஸ். தானே வேணாங்கிறது பார்த்துக்க, மறுபடியும் ரிப்பீட் கேட்க கூடாது. கேட்க போதும். இருக்கட்டும். ராவடி அம்மா, நான் இல்ல மாதிரி என் தப்பு இல்ல, நான் இல்ல. அம்மா எவ்வளவு நல்லா மேக்கப் பண்ணின்னு வந்திருக்கிற பயமுறுத்துறது. ஓம் சக்தி அம்மா, ஓம் சக்தி. பராசக்தி தாயே, இந்த பாமரனுக்கு காட்சி கொடுத்திருக்கிய அம்மா. பேய் எது சாமி எதுன்னு கூட தெரியல பாரு. பொம்பளை சாமிய கோவிந்தா கோவிந்தான்னு கும்பிட்டு இருக்கான் பாரு கபோதி. என்னவோ போங்கடா. சாமி சரணமையப்பா. சுவாமி ஆர்த்தி எடுத்துங்க. எங்க போனோம்பா நம்ம குடியார சிசியா? என்ன சிசியா, உடம்பு பூரா மாவை கூட்டின்னு வந்து நிக்கிற? ஓ, ஆத்தா பஜ்ஜி கேட்டாளா? என்ன பஜ்ஜி? வாழைக்கா பஜ்ஜா, மிளகா பஜ்ஜா? இதெல்லாம் ரொம்ப அநியாயமா? என் சிசினுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருக்க, நான் ஒரு குரு எனக்கு கொடுக்க மாட்டியா? எனக்கு ஆசீர்வாதம். இது இப்படியே விட்டோம்னா எனக்கு என்னவோ பெரிய பிரச்சனை ஆயிடும் தோணுதுடா. முதல்ல போய் உங்களை காப்பாத்தலாம் வாடா. ஆமா மச்சி. டிஸ்டர்பன்ஸ். கது வேற லாக் ஆயிடுது. எப்படி உங்களை காப்பாத்த போறோம்? என்னடா பண்ணலாம்? என்னடா ஆச்சு? கேஸ் வர மாதிரி கையெடுத்து கும்பிடுறடா. அவன் ஏதாவது வந்து செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட போறாடா. கொஞ்சம் உள்ள இழுத்துக்கடா. என்னடா மம்மி? என்னடா மாத்தி மாத்தி பிச்சு எடுத்துக்கிறானுங்க? ஏன்டா டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ஆத்மா கூட டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். கத்திட்டு இருக்கீங்களா? மந்திரத்தால வாயை கட்டிடுவேன். நீங்க மேல டிஸ்கஸ் பண்ணதெல்லாம் அப்புறம் வச்சுங்க. இங்க ஒண்ணு கிளம்பி வந்திருக்கு, அதோட டிஸ்கஸ் பண்ணுங்க. அங்க பாருங்க. யாரு மணி? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? கேளுங்க. ஹலோ, கொஞ்சம் காட்டு. யாரு பாரு? யாரு மணி? யாருமா நீ தானே கேட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு அடி அடிப்பீங்களா? என் மூஞ்சி ரத்தம். சாதாரண எங்களை தூக்கி போட்டு மிதிச்சல, அப்படிலாம் அவரை மிதிக்க முடியாது. அவர் கொசப்பாளைய சுவாமிஜி ஆத்மாக்களுக்கே கல்யாணம் பண்ணி ஹனுமூனுக்கு அனுப்பி குழந்தைகளை பெத்துக்க வச்சவரு. எங்க நீ அவரை தொடு பாப்போம். அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஆத்மாக்கள் இவர் காது கிட்ட வந்து ரகசியத்தை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறம் அப்படியே கண்ணாம்பூச்சி காட்டினவரு. உனக்கு உண்மையிலேயே தைரியம் இருந்தா அவர் அல்லாக்க தூக்கி மல்லாக்க போடு. கொடுத்த ஒரு ஜூஸுக்கு எவ்வளவு போட்டு குடிப்பீங்க? அம்மா தாயே விட்டு எங்க அம்மா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. நான் எந்த ஆத்மாவையும் பார்த்ததில்ல, எந்த ஆத்மாவையும் கூட பேசுறது இல்ல. டிவி ஸ்டேஷன் முன்னாடி கிளி ஜோசிய பார்த்துட்டு இருந்தேன். சேனல் கரங்க கெட்டப்பா பார்த்து நீதான் ஆத்ம பிரமாணாங்க. பேரு நல்லா இருக்கேன்னு அதே வச்சுக்கிட்டேன். இப்படி ஒரு கும்பா குத்து விழுன்னு தெரிஞ்சிருந்தா பேரையே பார்த்திருப்பேன். ஐயா பொண்டாட்டிய பார்த்து 3 மாசம் ஆச்சுமா. 3 மாசம் ஆச்சு. உன் காலில் விழுந்து கேட்கிறமா, விட்டுருமா? ஹே யூ சீட். ஏமாத்தி எல்லா பாயிண்ட்ஸும் நீயே வாங்கலான்னு இருக்கியா? என் பேச்ச கேளுங்கடா. எல்லாரும் இருந்து ஓடி இருக்கடா. இது ரியாலிட்டி ஷோ இல்லடா. ரியல் பேய் இருக்கிற வீடுடா. அவன் உண்மையான பேய்டா. பேய் தப்பிச்சிருக்க. ஜன்னல் வழியா குதிச்சு தப்பிச்சிருக்கடா. ஏன் அனுமதி இல்லாம யாரு எங்க போறது?
அதுக்கு பசிக்கலன்னா வேட்டையாடாது அவ்வளவுதான். ஆனா சாதுன்னு நினைச்சு சவாரி பண்ணா மயானத்துக்கு வழிகாட்டும். தான தர்மம் பண்ண கையை என்ன பண்ணாலும் தயவு காட்டிடும்னு நினைக்கிறது தப்பு. அஷ்டதிக்பந்தனத்தை தாண்டி அஷ்டதிக்பாலகரின் திசையை கெடுத்து கிரகங்களுக்கு கிரகணத்தை கொடுத்து பழிக்கு பழிங்கிற தாகத்திற்கு பழி வாங்க காத்திருக்கும் மாறினான். ரத்தத்துக்கு ரத்தம் கேட்கிற மகா காளி தமயந்தி. விளக்கி சொன்னாலும் விளங்காத விளக்கெண்ணீங்களா ஆடுறீங்க. ஏன் சமஸ்தானத்துக்கு வந்து எங்களையே வசப்பாடுறீங்களா? உங்க நரம்புகள் அறுத்து வீண கம்பிகள் ஆக்கி சாவுங்கிற சங்கீதத்தை வாசிச்சு வாழ்ந்திருக்கும் போதே யமனோட தரிசனத்தை காட்டுறேன். இந்த வீட்டை விட்டு நீங்களே போறீங்களா இல்ல இந்த வீட்டோட உங்க உயிரை விடுறீங்களா? உங்களுக்கும் அதேதான். ஐயோ இது பேய் விடா, தெரியாம வந்து மாத்திக்கிட்டமே. ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டமே. விக்கி, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லடா. உன்னை நான் ரொம்ப நல்லவன் நினைச்சேன். ஆனா நீ இவனோட 420 நிரூபிச்சிட்ட. உனக்கு நான் கொடுத்த பணம் எதுவும் தெரியுமா? பகலா எச்சி கிளாஸ் கல்வி சம்பாரிச்ச பணம்டா அது. உங்களை மாதிரி அடுத்தவன் தலையில கை வச்சதில்ல. எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துறன்னு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? இவருக்கு எந்த பணமா இருந்தா என்ன சேட்டா? பணம் வந்தா போதும், அதுக்கு எந்த மாதிரி வேலையானாலும் செய்யும். எந்த அச்சனுக்கு அங்க உடம்பு சரியில்லை, நான் பணத்தை இவர்கிட்ட கொடுத்தேன். நீங்க வாழ்க்கையிலே உருப்பட மாட்டீங்க. இவங்கெல்லாம் பெரிய கிரிமினல்ஸ். Just for money. They ready to do anything for it. இவங்களெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. வின்னர்ஸ் வின்னர்ஸ். இதெல்லாம் முதல்ல தெரிஞ்சிருக்கணும். ஜெயிக்கிறதுக்கு நாங்க கடைசி வரைக்கும் உயிரோட இருந்தா தானே. அந்த தமைந்தியங்களை எல்லாரும் கொண்டுடுவா, இவங்க பணத்தை எடுத்துட்டு ஓடிடுவாங்க. எங்க கிட்ட எதுக்கு அவ்வளவு பணத்தை வசூல் பண்ணீங்க? ஏன் ஊருக்கெல்லாம் எங்க பேரை சொல்லி வடை பாயாசம் போடுறதுக்கா? ஒவ்வொரு ரூபாய் பணம் சம்பாதிக்கிறது நாங்கெல்லாம் எவ்வளவு வேர்வை சிந்துறோம்னு தெரியுமாடா உங்களுக்கு எல்லாம்? எங்களை மாதிரி அப்பாவிங்களை ஏன்டா ஏமாத்துறீங்க? சேனல் பேரை சொல்லி எங்க வாழ்க்கையில எதுக்குடா விளையாடுறீங்க? நீங்க எல்லாம் மனுஷங்களாடா. ஏய், இங்க எவன் மன்னிச்சாலும் சரி, நான் உங்களை சும்மா விட மாட்டேன். ஜெயிலரா எங்க மாமா தான்டா இருக்காரு. அவர்கிட்ட சொல்லி உங்களை கம்பி எண்ணெய் வச்சு களி தின்ன வைக்கல ஆண்டிக்கார ஆண்டியப்ப மக துரைராஜ் பகதூர்லடா நான். டேய், எங்க அம்மாவுக்கு நான் எப்படியாவது ஒரு பெரிய நடிகன் ஆகணும்னு ஆசை. அவங்க நினைவா வச்சிருந்த நகை எல்லாத்தையும் வித்து காசு கொண்டு வந்து உங்களுக்கு கொடுத்தேன். நீங்க என்னடா பண்ணீங்க? ஏதோ திக்கு தசை தெரியாத பூத் பங்களாக்களை கொண்டு வந்து எங்களை அடைச்சிட்டீங்க. டேய், இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு யாருக்காவது கூட்டி கொடுங்கடா, காசு அதிகமா கிடைக்கும். ரோஷன், வார்த்தையை ஆழ்ந்து பேச சொல்லிட்டேன். ஏதோ போட்டுன்னு விட்டா ஒவ்வொருத்தரும் வாய்க்கு வந்த மாதிரி பேசுறீங்க. டேய் பேசிட்டு. ஏய், நீ சுமாரா? யாரும் பணம் தப்பா பண்ணிட்டோம். என்ன சொன்ன நீ? இந்த பங்களா தெற்கு திசை இல்லாத பங்களாவா? இந்த பங்களா யாருன்னு தெரியுமா உனக்கு? உங்க யாருக்காவது தெரியுமா? இந்த பங்களாவோட ஓனர் இவன் தான். பெரிய பங்களா இருந்தோம் இவன் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறான்னு தெரியுமா? உங்க யாருக்காவது தெரியுமா? தேவிக்கு, நீ எந்த தப்பும் பண்ணலடா. வாழ்வோ சாவோ நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்டா. ஏதாவது பண்ணி உங்க அம்மாவை காப்பாத்தும். உன் தாய் உனக்கு திரும்ப கிடைப்பாங்கன்னா 3 நாள் இல்ல 3 ஜென்மம் காத்திருக்கிறது கூட நாங்கெல்லாம் ரெடி. என்னடா சொல்றீங்க? டேய், நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா எப்படிடா? அது எல்லாத்துக்கும் நான் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அபரூபத்த அதிதிகளின் இருதய பிணிகள் அஸ்பஷ்டமாயிருக்க அந்த ஆத்மாக்களின் அழுகை வருகை புரிந்த அபூர்வ அதிதி என்னை உபசரித்து வரவேற்கிறது. பிரதோஷ காலத்தின் இந்த மாலையில் சுதர்சன ஹோமத்திற்கு தயார் செய்யுங்கள்.
शिवरूपी स्वरूपेण अथ दैत्य महाबले घोररूपे महारावे नारायणि नमोस्तुते या देवी माया रूपेण संस्थिता नमस्तस्यै 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 नमो नमः आवाहयामि आवाहयामि दुष्ट शक्ति आवाहयामि விடு விட்டுடு உன்னால என்ன எதுவும் பண்ண முடியாது வீண் முயற்சி செய்யாத விட்டுடு ஏய் யார் நீ இவங்களை ஏன் தொந்தரவு பண்ற எந்த வீட்டுக்கு ஏன் வந்திருக்க யார் வீட்டுக்கு யார் வந்திருக்கிறது இது ஏன் வீடு இது ஏன் ஆஸ்தானம் இது தமயந்தி சமஸ்தானம் தமயந்தி சமஸ்தானமா என்ன சொல்ற கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு சொல்லு சொல்றேன் என் பேரு தமயந்தி என் குடும்பம் ரொம்ப முத்தான குடும்பம் இவர் என் அப்பா விஜயேந்திர வர்மா தானம் தர்மம் பண்ணிக்கிட்டு சதா ஏழைங்களுக்காகவே உழைச்சாரு அவர் வார்த்தையே வேத வாக்கு இவங்க என் அம்மா சாவித்ரி தேவி மொத்த ஊருக்கே அன்னபூர்ணேஸ்வரி மாதிரி இருந்தாங்க வீடு நிறைய விருந்தினர்கள் வேலையாட்கள்னு மொத்த ஊரே சந்தோஷமா இருந்துச்சு ஆனா எடி விழுந்த மாதிரி எங்க ஊர்ல பிளேகுங்கிற ஒரு நோய் மொத்த ஊருக்கும் பரவிடுச்சு படிப்பறிவில்லாத பாமர மக்கள் மூட நம்பிக்கை பின்னாடி போய் சரியான சமயத்துல சிகிச்சை கிடைக்காம உசுர விட்டுட்டாங்க அதுல என் அம்மாவும் ஒருத்தங்க இது எல்லாத்தையும் கண்ணால பார்த்த என் அப்பா அன்னைக்கே ஒரு தீர்மானம் பண்ணாரு அந்த ஊர் ஜனங்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கணும்னு என்ன டாக்டருக்கு படிக்க வச்சு ஆஸ்பத்திரியும் கட்டினாரு